நம்பிக்கை கொடுத்திட இயேசு பிறந்தார். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவரிடத்துல தேவ தூதர்கள் தோன்றி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை சொன்னார்கள். உங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க பெஸ்டா இருப்பீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அவருடைய பிறப்பை தேவ தூதர்கள் முன்னறிவித்தார்கள். இப்போ இந்த தேவ தூதன் தோன்றி மரியாளுக்கும் சொல்லப்பட்டபடி மரியாளுக்கும் இயேசு தாயாக நியமிக்கப்பட்டார் ஆண்டவரால். மரியாளுக்கு எல்லாம் தேவ தூதருமாய் செய்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இயேசு பிறந்து விட்டார் என்கின்ற செய்தி ஊருக்கு போனோம். அன்னைக்கு போன் இல்ல, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல சொல்ல தெரியல. ஆனால் இது உலகத்துக்கு செய்தி போய் சேரணும் என்பதற்காக ஆண்டவர் தேவ தூதனிடையே சொன்னார். பிள்ளை பிறக்க போறத சொல்லிட்ட, இல்ல சம்பமுடி நடந்துச்சு. இப்போ இது போய் சேரணும். ராஜா கிட்ட போய் சொன்னா உடனே ஆளை கூப்பிடுவாரு. தண்டோரா எடுத்துவாங்க. டும் 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 டும். அதாகப்பட்டது அறிவிப்பது என்னவென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் நமக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதை ராஜா அறிவிக்க சொன்னார்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என்ன பண்ற தெரியுமா? திரும்பி பார்த்து, நானே ராஜா, என் வீட்டுல தான் ராஜகுமாரன் உள்ள பிறக்கணும். எங்கே மாட்டு கொட்டாயில தொழுவத்துல பிறந்துச்சான், அது ராஜாவா, யூதருக்கு ராஜாவா, எப்படா நான் ஏற்றுக்கொள்வேன்? வாங்கடா. 2 வருஷம் பொறுத்து சொன்னாரு பாருங்க. 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை வெட்ட சொன்னாரு. அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருப்பாரு. அதனால ராஜா வீட்டுக்கு போல. ராஜா வீட்டுல ஒருவேளை அவர் பிறந்திருக்கலாமேன்னு நீங்க நான் நினைப்போம். ராஜா வீட்டுல யாரும் இயேசு கிறிஸ்து பெற்றெடுக்கத்தக்கதான ஒரு பெண் பிறக்கல, இல்ல, வாழல என்பது நான் கண்டுபிடித்தேன். அப்ப அது போல நீதிமானான யோசேப்பு ராஜகுமாரன் குமாரத்தி குடும்பத்துல இல்ல. பார்த்தாரு, யார் இருக்கிறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு தீர்மானம் பண்ணாரு. ஒருவேளை ராஜா மேன்மையாய் அந்த ஏரோது ராஜா வீட்டுல பிறந்திருந்தா அவங்க வீட்டுல மட்டும்தான் இன்னைக்கும் அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி இருப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள இப்ப புது ட்ரெஸ் போட்டோம், நல்ல சாப்பாடு போட்டு எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி வந்திருக்காது. ஒருத்தரும் அந்த மாதிரி மாற்றமே இல்லாம தரித்திரமா தான் இருந்திருப்போம். ஏழ்மையின் கோலம் எடுத்து நம்மை கனப்படுத்தி உயர்த்த வந்த ஆண்டவர். அதனாலதான் பார்த்தாரு, யார் ஆவியில எளிமை உள்ள இருக்கிறாங்களோ அவர்கிட்ட போய் சொன்னா இந்த செய்தியை சரியாக சொல்வார்கள், இவர்கள் போய் அதை பார்ப்பார்கள், கனப்படுத்துவார்கள் என்று தேவன் அறிந்து தேவ தூதனை அனுப்பி, தேவ தூதன் சென்று வயல்களிலே மந்தையை காத்து கொண்டிருக்கிற மேய்ப்பிடத்துல தோன்றி அவர் சொன்னார்கள். கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. அப்போது எல்லாம் பயந்தார்கள். அந்த நேரத்தில் பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர், உங்களுக்கு இன்னும் சரியான விடுதலை இல்லாம இருக்கிறீங்களே, உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். ஒரு எளிமையான இதுல ஒரு துணியில சுத்தி. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்போ டாக்டர் ஒரு தேதியை சொல்றாங்களோ அப்பவே ஆயத்தமாயிடலாம். அந்த 4வது மாசம் எப்போ வரும், 5வது மாசம் எப்போ வரும்னு காத்திருந்து அப்பவே பிள்ளைகளுக்கு வாங்க வேண்டிய காரியங்களை வாங்குவார்கள். போய் வாங்கினா இது என்ன கலர் எடுக்கலாம், 2 பிங்க் கலர் எடுத்தா அது பெண் பிள்ளையா பிறக்கும், அங்க ப்ளூ கலர் எடுத்தா பாயா இருக்கும். என்ன கலர் ட்ரெஸ் எடுக்கலாம், காமனா எடுக்கலாமா, சரி 2 எடுத்து வச்சுக்குவோம், இது பிறந்தா இது வச்சுக்குவோம், அது பிறந்தா அதை வச்சுக்குவோம். ஒருத்தர் 2 ட்ரெஸ் 2 வாங்கிட்டாங்க. கடையில வாங்கிட்ட போது அவங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் சொல்றாங்க, 2 எடுத்துட்டீங்க, அப்ப 2 பிள்ளை பிறக்க போதா? ப்ளூ கலர் ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டாங்க, பிங்க் கலர் ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. பிங்க் எல்லாம் எங்க பிடிக்கும் தானே, புரியாதா? அப்போ உடனே அந்த குடும்பத்துல ஒருத்தர் சொல்றாரு, 2 பிள்ளை பிறக்க போகுது. ஐயோ வேணாம், 1 வச்சு சமாளிக்குது, நாட்டுல கஷ்டமா, 2 பிள்ளை இது அந்த பழைய காலத்தை சமாளிச்சா நம்மள முடியாதுப்பா. அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, அங்க வயிற்று இருக்கும் போது தான் 2 பிள்ளை மோதிச்சு, அது ஒரு நாள் சம்பவம், இப்ப இங்க வாழ்நாள் முழுக்க மோதிட்டு இருக்கோம், முடியாது அப்படின்னா. அப்போ 5 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஆயத்தமா வராங்க. ஆயத்தமா வருது இல்லையா?
நீங்களாம் பரலோகத்தில் வந்து தேவதூதல் மத்தியில் நான் பிரசங்கம் பண்ற மாதிரி ஆயத்தமா வருமா இல்லையா? அதை விடுங்க, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆயத்தமா வரும். போகும்போது பை எடுத்து போறாங்க. எப்படி சமீபத்தில் ஒரு குழந்தை பொந்து போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாமே இருக்குது. என்னன்னா இந்த மரியாதை குழந்தை பிறகு போது தெரியுமாமா, 10 மாசம் பொறுத்து ஒரு குழந்தை பிறகுன்றது இயற்கையாகவே நாட்டில் தெரிஞ்சுக்கணும்ல. அப்படியாவது எதையாவது ஒண்ணு போறோமே, வயல பிரசவம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு எதையாவது ஒண்ணு அந்த காலத்துல கையில தாங்களே ஆயத்தம் பண்ணுவார்கள். ரெடி பண்ணி எடுத்து போய்க்கலாம்ல. அது கூட இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து வந்த நோக்கமே தன்னை சும்மா ஆடம்பரமா கட்டணும், செழிப்பா கட்டணும், சிறப்பா கட்டணும் நோக்கத்துல வந்திருந்தாருன்னா அரண்மனையில பிறந்திருப்பார். அதாவது அவர் அங்க போகாம இங்க வந்தார். அந்த கடைசியில அவங்களுக்கு என்ன தெரியல, ஏதோ கந்தை துணியும் கருத்தருக்கு. கந்தை துணின்னா என்னது? வேண்டாத துணி தான் நம்ம கந்தை துணின்னு சொல்லுவோம். நல்ல டவல் புதுசா இருக்கும், அதை யூஸ் பண்ண கூட சில மனசு வராது. அந்த மாதிரி டவலை யூஸ் பண்ணேன். அந்த டவல் கொஞ்சம் போட்டு நாளான உடனே, கொஞ்சம் பழசான உடனே அது என்ன பண்ணாங்க, மிதியடிக்கு போடலாமா, இல்லை அடுப்பு கிட்ட அதுக்கு பேர் கறி துணின்னு வைப்பாங்க, கறி துணின்னு வைக்கலாமா, அந்த மாதிரி ஒதுக்குறதுக்கு தான் பேரு கந்த துணி. அப்போ அவர் மேல போட்டது கூட ஒரு நல்ல வஸ்திரம் இல்லை. அதான் சொன்ன தேவதூதன் அடையாளம் தெரியுமா? ஒரு தும்மா துணியில் சுத்தி வச்சிருப்பாங்க, முன்னணியில கெடுத்திருப்பாங்க, நல்ல பஞ்சு மத்த மாதிரி சூப்பரா இருக்கும். வைக்கோல போட்டு சுத்தி வச்சு வைக்கோல்ல பிள்ளையை கலந்து வச்சிருப்பாங்க. போய் பாருங்க என்று சொன்ன போது அவர்கள் பார்க்க சென்றார்கள். தேவதூதன் சொன்ன நிமிஷத்துல இவங்க ஆச்சரியமா பார்த்துருக்கிறாங்க. அடுத்து நடந்த சம்பவம் என்னன்னு நாங்க படிச்சோம். அந்த சடமைன்னா அந்த வினாடியிலே, அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல, அந்த சனம், அந்த நிமிடம், that moment, இமிடியேட்டா பரலோகத்துல திரளான தேவ தூதர்கள் தோன்றினார்கள். கரெக்டா சொல்லுங்க. திரளான தேவ தூதர்கள் எத்தனை பேர்னு எண்ண முடியாது. சேனை அவ்வளவு தேவ தூதர்கள் தோன்றி என்ன சொன்னார்கள்? உன்னதத்துல தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும், மனுஷர் பேரில் பிரியமும் உண்டாவதாக. இன்று பிறந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கு பூமிக்கு சொல்லுகிற செய்தி பரலோகத்திலிருந்து வருகிறது. 3 சிறப்பான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. பரலோக சிங்காசனத்துல, பொன் சிங்காசனம், பரலோகம் தங்கமயமான இடத்துல இருக்கிற ஒரு பிள்ளைய கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறாரு? ஒரு குடிசையில ஒரு கந்த துணியில சுத்தி வச்சுட்டு அந்த நேரத்துல சொல்றாரு, இப்படி பாக்குறது தேவனுக்கு மகிமையா இருக்கு. அதனால நீங்களும் கந்த துணி போட்டு போங்கன்னு சொல்ல வரல. அந்த ஒரு எளிமையான ஒரு சூழ்நிலையில தேவன் மனிதனாக வந்து பிறந்தார். தேவனுக்கு மகிமை. 2வது, பூமியிலே சமாதானம். குழந்தைங்க பிறந்ததுன்னா, பிறக்கும் போது இந்த குடும்பத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் வயசுல பெரியவங்க, அவங்கெல்லாம் நமக்கு சில பாடம்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. பொண்ணு பிறந்துருச்சா அப்படின்னு சொன்ன உடனே பெரிய செலவு வரப்போகுது. எப்போ 20 வருஷம் பொறுத்து வரப்போற செலவு பத்தி பேசுவாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார். சொல்லும்போது பேரனா பேத்தியான்னு கேட்டாங்க. என்ன பேத்தின்னு? அப்போ லட்சுமி வந்துட்டாங்க. அவங்க எங்கிட்டு வர மாட்டாங்களே, ரட்சகர் தான் வருவாரு. பையன் வந்துட்டானா முதல் பிள்ளைன்னா ஒன்று சொல்லுவான், 2வது பிள்ளை ஒன்று சொல்லுவான், 3வது பிள்ளை ஒன்று சொல்லுவோம். இங்க இயேசு கிறிஸ்து பிறந்த போது அந்த பிள்ளை பத்தி சொன்னது, இந்த பிள்ளை பிறந்துச்சா சூப்பர், பூமியில எல்லாருக்கும் சமாதானம். எனக்கு இந்த மாதிரி சீசன்ல வந்ததுன்னா அதையே ரொம்ப யோசிப்பேன், படிப்பேன். தேவன் அறிவார். நீங்களும் அடிக்கடி பாக்குறீங்க, அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா அந்த குடும்பத்துக்குள்ள உடனே வாக்குவாதம். எதனால? இது பையன், இது பொண்ணு. நம்ம தான் முன்னாடி ஜெபம் போய்க்கிறோமே, ஆண்டவரே எல்லாம் ஒரு அண்ணால முடிச்சுக்கிறாங்க. நிறைய பெண்கள் எல்லாம் இன்னைக்கு சபையில நிறைய பேர் சாமுவேல் பேர் வர்ற காரணமே இந்த அண்ணாளுடைய ஜெபம் தான். ஆண்டவரே நீ எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால் அவனுக்கு சாமுவேல் என்று பேரிடுகிறேன். பேரிடுறதுக்காக பிள்ளை கொடுக்க மாட்டாரு. சாமுவேலை போல கர்த்தருக்கு கொடுக்க சொல்லி பாருங்க, அப்பா ஆண் பிள்ளை கொடுப்பார். அந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை நான் பாதிக்கப்பா சொல்லல, ஒரு கருத்தை சொல்றேன். நம்ம குறிக்கோள் எப்படி இருக்கு? பொண்ணா பரவாயில்ல, வயசான காலத்துல அதான் உனக்கு கஞ்சி ஊத்தம், கண்டிப்பா கஞ்சி தான் ஊத்தம். இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். உங்க பாட்டி
இதனால போய் கஞ்சி ஊத்துங்க. இப்படிதான் மக்கள் உலகத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா பரலோகத்துல இருந்து தேவதூதர் சொல்றாங்க, இந்த குழந்தை பிறந்திருக்குது, சிறப்பு என்ன தெரியுமா ஐயா? பூமியில சமாதானம். கைவிதல்ல சொல்லுங்க. தூங்குறவங்க சொல்லுங்க. வெரி குட். பூமியிலே சமாதானம். சமாதானம் இல்லாத உன் வாழ்க்கையில இயேசுவை முக்கியப்படுத்தி உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க நம்ப முடியாத சமாதானத்தை கொடுப்பார். நான் ஒருத்தர் பைபிள் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பைபிள் கொடுத்தேன். அந்த பைபிளை கொடுக்கும்போது அந்த பைபிள் முதல் பக்கத்துல அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இன்னும் தெரியாது. முதல் பக்கத்துல எழுதி கொடுத்துருக்கிறேன். என்ன எழுதி கொடுத்துருக்கேன்னா 119ஆம் சங்கீதத்தினுடைய 165ஆம் வசனம் எழுதி கொடுத்துருக்கிறேன். அந்த வசனம் என்னன்னு எழுதல, நம்பர் மட்டும் தான் போட்டிருக்கேன். தேடி போடிக்கிட்டேன்னு என்ன போட்டிருக்கு தெரியுமா? உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதம் என்றால் என்ன? வேதம் என்றால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிய வார்த்தைகள். யாரெல்லாம் பைபிள் கை வைத்து பைபிள் சொல்லுங்க. நல்லா வைத்தி காட்டுங்க. தூங்களோட தட்டு வைத்து. சூப்பர். இத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் படிக்கிறேன்ற மட்டும் கை வைத்து வச்சுக்கோங்க. இதை நேசித்து படிங்க, உங்களுக்கு மிகுந்த சமாதானம். அதுக்கு தான் பூலகத்துல வந்தார். ஐயோ எனக்கு படிக்க தெரியலங்க, கவலைப்படாது. அதுக்கு தான் நாங்க டிவியில போடுறோம், நாங்க பேசுறோம், கேளுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த போது சமாதானம் சொன்னாங்க பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துடைய 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு அண்டல முடியுங்க. வெறும் சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தையே. சமாதானமாக சொல்லுங்க. காலையில போய் டிஃபன் சாப்பிடும்போது சமாதானமா இருக்கணும். இந்த ட்ரெஸ்ஸா? சில நேரத்தில் நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் சொன்னாங்க, கண்ணீரோடு ஒரு ட்ரெஸ் வேணும் கொடுத்துருக்காரு தன் மனைவிக்கு. அந்த மனுஷன் அன்னைக்கு தான் ஆசைப்பட்டு, எப்பவுமே பெண்கள் விட்டுட்டு நீங்க பார்த்து நிறைய ஆண்களை பார்த்துருக்கேன். அவர் சொன்னார் என்கிட்ட, நான் காலையில வேலைக்கு போகும்போது, ஆபீஸ் போகும்போது 11 மணிக்கு எடுத்து போய் துணிக்கடையில் விடுவேன். நான் திரும்ப 4:30-5 மணிக்கு திரும்ப வரும்போது தான் அவங்களை கூட்டிட்டு வருவேன். அவ்வளோ நேரமா தேடி 4 எடுத்து வச்சிருப்பேன். ஆனால் அதில் 1 எடுக்கணும்னு ஒரு புடவை எடுக்கிறதுக்கு விட்டுட்டு போயிட்டு வரேன். ஒரே கடையில் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா உண்மையிலே கடைக்காரனே சம்பளம் தரணும். ஏன்? அதெல்லாம் கலசி போட்டு எடுக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் கேட்டாங்க, நானே பார்த்து வாங்குறேன்னு, ஏன் நீ தான் ஒன்று ஆசையாக ஒன்று வாங்கி கொடுக்கூடாதான்னு. வாங்கின்னு வந்து கொடுத்தாரு. இது புடவை அதிகமாக மனுஷன் கட்டுவான். ஆசையாக கேட்டுன்னு சொல்லி வாங்கின்னு வந்து கொடுத்தத, இது புடவையா? இது மனுஷனாட்ட மாடா கட்டும்? மனுஷன் தான் புடவை கட்டுவான். அப்போ அந்த கிறிஸ்துமஸ் எப்படி போயிருக்கும்? சமாதானமா போயிருக்குமா? எனக்கு எவ்வளவு பேர் நாட்டில் வஸ்திரம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மேன்மையை வச்சாரு, அதுக்காக சந்தோஷமாக. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதுல ஜான் 14:27 கொடுக்கவில்லை. ஆகவே உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் இப்படி சமாதானத்தை இந்த செய்தியை கொடுத்துட்டாங்க. தேவதூதர் சொன்னாரு, தேவ தூதர்கள் ஒன்னா சேர்ந்து பாட்டு போடுறாங்க. சொல்லும்போது மனுஷன் பேரில பிரியம் உண்டாவதாக. இன்னைக்கெல்லாம் நிறைய இப்பெல்லாம் பிரியம் அதோட பிரிஞ்சு தான் போயிட்டு இருக்காங்க. அஃபெக்ஷன், லவ், அன்பு, இதெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் இந்த நாட்களில வரணும். அந்த குடும்ப ஐக்கியம். இந்த இப்படி நேரங்களில் தான் நம்முடைய பெற்றோர் மற்றவர்களெல்லாம் குடும்பத்தார் சகோதர சகோதரிகளே பிரியமாய் இருக்கக்கூடிய சூழ்நிலை. 15ஆம் வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தேவ தூதர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை மேய்ப்பர்கள் கேட்டு செயல்பட ஆரம்பித்தாங்க. இப்ப மேய்ப்பர்களை பார்க்க போறோம். எனக்கு படிச்ச உடனே எனக்கு அது போல இதான் நல்லா நினைச்சேன். சகரியாவை பார்த்து நல்லா இருக்குது, சிம்சோனை பார்த்து நல்லா இருக்கு, யோசேப்பை பார்த்த நீதிமான் நல்லா இருக்குது. ஆனா அதை விட எல்லாத்தையும் படிக்கும் போது பேசாம நம்ம மேய்ப்பர்கள் போல இருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அந்த மேய்ப்பருடைய சிறப்புகள் என்ன என்பதை இன்று கற்றுக்கொண்டு போக போறோம். மேய்ப்பர்களுடைய நற்பண்புகள் இங்கே சில சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பார்க்கிறோம் பாருங்க. நமக்கு சொல்லப்பட்ட காரியத்தை தேவ தூதனால் இயேசு பிறந்திருக்கிறான்னு சொன்ன இந்த காரியம் அப்படியானால்
தங்களுடைய காரியத்துல கவனமா இருக்கிறாங்க. குடும்ப காரியமோ, தொழில் காரியமோ, இல்லை ஊழிய காரியமோ உத்தரவாதம்னு அர்த்தம். அவன் சொன்னாரு, நீங்க போய் பார்க்கலான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். இன்னும் சொல்லலாம், அதுக்கு முன்னாடி சொல்லலாம், தங்கள் கடமையில் இருந்தார்கள். ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணான்? தூங்காம இருப்பாங்க. மேய்ப்பர்கள் பகலில் தூங்குவார்கள், இரவில் தூங்க மாட்டார்கள். அப்போ தன்னுடைய கடமையில் இருந்தார்கள். இப்போ இன்னொன்று முக்கியமானது, போய் பார்ப்போம் என்று சொன்னார்கள். இருக்கு அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை சொல்லுங்க. போய் பார்ப்போம். இந்த வார்த்தை என்ன தெரியுமா? தேவ தூதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை நம்பினாங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் வாக்குத்தத்தங்கள் மூலமாக. பாட்டு பண்ண, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லை. இப்படியெல்லாம் பாடுறோம், உண்மைதான். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை, தேவதூதன் சொன்ன வார்த்தையை நம்பினார்கள். இந்த வருஷம் முடிய போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக எவ்வளவு வந்திருக்கிறது, எவ்வளவு வார்த்தைகள் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பினால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், விடுதலை பெறுவீர்கள். இவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நம்பினாங்க. ஐயா நம்பினார்கள். தேவதூதன் சொல்றானே, இதுவரை இவரையே பார்த்தது இல்லை, புதுசு, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். சரி போய் பார்ப்போம். இந்த விசுவாசத்துக்கு கூடக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பாருங்க, மேய்ப்பன் என்று இல்லை, வசனம் படிமை கவனிக்கணும். மேய்ப்பர்கள் அப்படின்னா 2, 3, 4, 10 தெரியாது. நம்ம தான் லிமிட் வச்சிட்டோம். அதுக்கு மேல ஸ்டேஜ்ல இடம் இல்லைன்னு 4 மேய்ப்பர் போதும். இந்த 4 மேய்ப்பருக்குள்ள ஒரு மனம் வந்தது பாருங்க. டேய், ஏதோ வந்து சொன்னாங்கன்னா இது விட்டுட்டு போயேன், இதை போய் பார்க்கணுமா? யார் பிறந்திருக்கிறாரோ? ரட்சகர் பிறந்திருக்கிறாரோ, ராஜா மாதிரி பிறந்திருக்கிறாரோ, எங்க பிறந்திருக்கிறாரோ? குடிசில. டே, இதெல்லாம் இது என்ன, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவான்? சொல்லணும், சொல்ல மாட்டேன்னா, சாமி நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது, ஏற்கனவே ராத்திரில நான் தூங்கல, நீங்க போயிட்டு வாங்க நான் ஒருத்தர் கொட்டாவி விட்டுன்னு அங்க உட்காந்துருப்பான். மற்ற 2 பேரு மாண்டு இருப்பான். இப்ப 3 பேர் வித்தியாசமா சொன்னா விசுவாசத்தை ஆரம்பிச்சாரு பாருங்க. அவருக்கு போக மனசு வருமா? சொல்லுங்க ஐயா, வராது. இந்த 3 பேருடைய அழுத்தம், 3 பேருடைய அவிசுவாசம் அப்படியே பிடிச்சி உட்கார வச்சிடும். ஆனால் அந்த 3 பேரும் அவிசுவாசமா இல்ல. ஒருத்தர் சொன்னார், செய்தியை கேட்டோம், போய் பார்க்கலாமே, போனா நல்லா இருக்குமே. ஓ கிளம்பு, எந்திரிடா, சும்மா போவாத, ஆட்டுக்குட்டி எடுத்துக்கோ. குழந்தை பார்க்க போகும்போது சும்மா போகக்கூடாது, ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் வாங்கிக்கணும். இந்த நடு ராத்திரில போன எந்த மெடிக்கல் ஷாப்பு திறந்து வச்சிருப்பான், எந்த மளிகை கடை திறந்து வச்சிருப்பான், ஆர்லிக்ஸ் பாட்டிலும் கிடைக்காது, மில்க் பிஸ்கெட் கடை கிடைக்காது. சரி, ஜிஆர் ரோட்ல ஏதாவது துணி கடை இருந்தா போய் சின்ன குழந்தைக்கு ஒரு சட்டை கட்டை வாங்கி போய் கொடுக்கலான்னு பார்த்தா அப்பவும் கடையும் இருக்காது. ஆகவே ஒன்று செய்யலாம், ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், கையில குழந்தைய கையில கொடுக்கறதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அவன் கையில ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நம்ம டிராமால செய்யறோம். 4 பேரும் விசுவாசத்தில் இணைந்து விட்டார்கள். இப்ப எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, நம்ம குடும்பம் 2 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் இருக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறீங்க, அண்ணன் தம்பிங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் வரும் பொழுது நாம் செயல்பட முற்படும் போது அந்த விசுவாசத்துக்கு என்ன, ஆமா இவர் இப்படிதான் செய்வார், இவரு எங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி 10 வருஷமா நான் பார்க்காத அது மனைவி பாது, இனி ஒன்னு பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணன் அவன் தம்பி சொல்லுவான், டே நீ சொல்லி எதிரா நடந்திருக்குது அப்படின்னு ஒருத்தர் இப்படி அப்படிமா பேசியிருந்தா அந்த காரியத்தை ஜெயம் எடுக்க முடியாது. இப்ப நான் சொல்ல கவனிங்க, ஏதோ ஒரு விசுவாச பாதையில போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த நல்ல காரியத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும் போது, விசுவாசத்தோடு செயல்படும் போது அதுல வெற்றியை காண முடியும். மறுப்பு சொல்லக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், நான் சப்போர்ட் பண்றேன், ஆமென். சில சொல்லுவாங்க, நீ உதவிதான் செய்யல, பாதி பிரசங்கத்தை நீங்க சொல்லி முடிங்க, உபத்திரமா இருக்காதரான். அங்க இங்க காண்கிறோம், அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கு காரணம் நம்பினார்கள், விசுவாசம் வந்தது. 15ஆம் வசனத்தை நாம் வாசித்தால்,
அங்கே ரட்சகரை பார்க்க ஆவல் கொண்டவர். போய் பார்ப்போம். ஆவல், ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆண்டவரை பார்க்க ஒரு ஆசை, ரட்சகரை பார்க்க ஆசை. சிலருக்கு என்னதான் சொன்னாலும் அந்த இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆவலே வராது. நான் உங்களுக்கு யாரும் சொல்லலை, இந்த எருமாடு சீக்கிரம் போகாது. போக வைக்கணும்னா சில மாடுன்னு வச்சுக்கோ, வண்டி ஈர்த்து போகாது. பெரிய குச்சி வச்சு பட்டு பொட்டு பொட்டுன்னு அடிப்பாங்க. அதுக்கு மேலேயும் போகலன்னா ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சியில தொட்ட உடனே வேகமா போகும். அப்படி தொட்ட உடனே வேகமா போகும். ஏன் அப்படி போகுதுன்னா, ஏன் அடிச்சானே போக மாட்டேங்குதுங்க. அந்த குச்சி இப்படி தொட்ட உடனே போகுது. ஏன் போகுது தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஐயா. அந்த குச்சியில ஊசி இருக்க முன்னாடி ஆணி மாதிரி அது குத்துனோட சுஸ்து பார்ப்போம். இந்த பிரிட்ஜில் இப்ப காணும். இந்த லோடு வண்டி ஏத்திட்டு பிரிட்ஜ் ஏறாது. அடி 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 தள்ள முடி தள்ளுவானுங்க. போவாது. ஒரு குத்துனோட டக்குனு முடிச்சுட்டு முடி போயிட்டு அப்புறம் கீழே விழுந்துடும். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவை எடுத்தும் போது விழுந்தாரோ அது போல அந்த மாடு விழுந்துடும். அப்பாவது விடுவான்னு அவன் அப்படி மாட்டை தூக்கி வச்சு ஒரு நிமிஷம் அது முடிச்சான் வாயிலான்னு உரத்தள்ளி நிற்கும். உடனே அது இன்னும் 4 அடி அடிச்சு கொண்டு போவோம். சில நேரங்களில் நமக்கு அந்த மாதிரி அடின்னு அடிச்சு 4 பேர் இடிச்சு பண்ணா போகக்கூடாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு உடனே செயல்பட்டீங்களா? அல்லேலூயா. அந்த விசுவாசத்துல செயல்படும் போது அந்த பாரம் பலு கஷ்டம் தெரியாது. ஏன் அவ்வளவு அடிவாங்க தெரியுமா? இது அடிக்கும் போது, இது கால் வைக்கும் போது அது அமைதியா இருக்கும். லெஃப்ட் சைடு மாடு சார், அதெல்லாம் கவனிச்சு தான் பேசுறேன் நான். இனிமேட்டு பிரிட்ஜ் பக்கம் போனீங்கன்னா வரும்போது கொஞ்சம் நில்லுங்க. மாட்டு வண்டி ஏற்றும் போது அது எப்படி போகுது, மாட்டை நடத்துறோம் எப்படி நடத்துறான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. இந்த வலது பக்கம் மாடு அடிச்ச உடனே அது குத்துன உடனே முயற்சி பண்ணி கொஞ்சம் முன்னாடி போகும். இப்படி போகும்போது அந்த நுகத்தடி இப்படி கிராஸா நிற்கும். அது கழுத்துல கீழே இறங்கிடும். அப்போ உடனே ஓடி போய் அதை தூக்கி கழுத்து மேல வச்சு அதை நிமித்தி வச்சு இது ஒரு அடி அடிச்சு இது முன்னாடி போகும். அது அவங்க பின்னாடி விடும். இதுவே பெரிய போராட்டம். வீட்டுல தொழிலெல்லாம் அப்படிதான். இப்படி ஒரு இழுத்து இப்படி பக்கம் இழுத்து எப்படி சார் ஒழுங்கா போவோம்? ரெண்டுமே சேர்ந்து இழுக்கிறன்னு முயற்சி பண்ணா அவங்க அடி வாங்காம பத்திரமா ஏறி போய் சந்திக்க வேண்டிய இடத்த போகலாம். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள ஏன் இவ்வளவு போராட்டம்? இயேசு கிறிஸ்து உன்னை போராட்டத்துல வைக்க வரல. உனக்கு சொல்லப்பட்ட செய்தி உண்டு, நல்ல செய்தி உண்டு. நீ பயப்படாத, உனக்கு சமாதானம் கொடுக்கதான் கர்த்தர் வந்திருக்கிறார். சொல்லுவோம் அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் இதை பெற்றுக் கொள்வீர்கள். அடுத்தது அந்த தேவ தூதர்கள் சொன்ன காரியத்துக்கு சீசல் எடுத்த காரியம் என்னன்னா 16ஆம் வசனம். தீவிரமாய் வந்து போதராஜா சொல்லுங்க. தீவிரமாய், அதாவது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இல்ல உங்க குடும்ப காரியம், எனக்கெல்லாம் ஊழியக்காரன் அப்படிதான். ஊழியக்காரனா தீவிரமா செஞ்சணும். கவலைப்பட்டான்னா வேலை செய்ய முடியாது, சோர்ந்து போயிடுவான். கவலைப்பட்டான்னா அப்படியே இங்க ஓடும், அங்க போய் அதை செஞ்ச இதை பண்ணி அவன் இங்க கை கால் சும்மா ஓடிட்டே இருப்பான். துடிச்சிட்டு இருக்கணும். ஆண்டோடைய வேலையை அவள் அறியா செய்யணும். பட் ஒரியா செய்யக்கூடாது. நம்முடைய வேலைகளை நம்ம செய்யலைன்னா நம்ம உடம்பு சோம்பேறி. இப்ப தெரியாதுங்க, அதை வளர்த்து விட்டீங்கன்னா பின்னாடி கஷ்டப்படுவீங்க. வேலையா பிஸ்னஸா இப்ப அப்படிதான் இருக்குது. கொஞ்சம் முன்னேறிச்சு. இந்த நேரம் பார்த்து வர ஒரு வாரம் ஃப்ளட் வந்ததா, அங்க வியாபாரம் நடக்க வாய்ப்பு இருக்கும். நாமளே பேசிடுவோம் இங்க உட்காந்து அவிசுவாச வார்த்தைகள். காரணம் என்ன? நீ செயல்படல. குளிர்கிறது என்று சோம்பேறி உழப்ப மாட்டானா. இன்னொரு சோம்பேறி வழியில சிங்கம் இருக்குன்னு சொல்லுவானா. இன்னொரு சோம்பேறி தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்து வாயில வைக்கிறதுக்கு அப்படி யோசிப்பாங்க. யாருன்னா ஊட்டி விட மாட்டானா? ஒரு ரோபாட் வாங்கி வைக்கணும் ஊட்டி விடுறதுக்கு, இல்ல ஒரு நர்ஸை போடணும், அவங்க தான் ஊட்டி விடுவாங்க. தெரியுமா? நர்ஸ் யாருக்கு போடுவாங்க? கை கால் செயல்படாத வந்தா சோறு ஊட்டி விடுவாங்க. இதெல்லாம் நீதிமொழியில் இருக்கு சார், பைபிள்ல படிங்க. அப்போ தீவிரமாய் ஒரு பிசினஸோ, ஒரு ஊழியமோ, ஒரு குடும்ப காரியமோ, உங்க தனிப்பட்ட வேலையா தீவிரமா செஞ்சுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுங்க. என்ன பண்ணுவோம்னா, இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா செய்யலாம் நினைப்பி பாருங்க. கண்டிப்பா அந்த வேலையை செய்ய முடிக்க மாட்டீங்க. உடனடியாய் செயல்பட்டார்கள். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு உடனடியாக செயல்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து பார்க்க தீவிரம்.
ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க தீவிரமா, ஜெபிக்க தீவிரமா, ஆராதிக்க தீவிரமா. கைத்தட்டி பாடுங்கள். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் தான் பாடணும். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல தீவிரமாக்குறீங்களோ அது வாஞ்சை, அவர் மேல உள்ள வாஞ்சையை காட்டுகிறது. ஆண்டவர் மேல உள்ள வாஞ்சை. ஆனா ஜெபம் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நிறைய பேர் ஜெபம், என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கப்படினால் விடுவிப்பேன். சங்கீதம் 91ஆம் அதிகாரம். என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கப்படினால் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உன்னை வாஞ்சியா இருக்கப்படியா விடுவிப்பேன்னு. யார எந்த மனுஷி வாஞ்சியா இருக்கிறாங்களோ அவனு தான் விடுவிப்பார். நான் இருப்பதெல்லாம் சோம்பேறியா இருப்பேன், ஆராதிக்க சோம்பேறியா இருப்பேன், ஊழி செய்ய சோம்பேறியா இருப்பேன். ஆனா எனக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னா, ஆண்டவரே சங்கீதம் 91ஆம் அதிகாரம் நீ சொல்லிவிட்டு என் வசனத்தை சொல்லி ஜெபிங்க. அவர் நல்லா ஜெபம் பண்றது கேட்டிருக்காமன்னு இருப்பாரு. அதை திருப்பி சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவு அரியா இருக்கிறீங்களோ அது போல ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய அவ்வளவு அரியா வருவார். நீங்க டோன்ட் ஒரியா இருந்தா அவரும் சொல்ல மாட்டேங்க, டோன்ட் ஒரியா தான் இருப்பார். ஆகையினால பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் மேய்ப்பர்களை போல ஆண்டவரை ஆராதிக்க என் கூட வரியான்னு சொல்லுங்க. வரியா ஹரியா ஆண்டவருக்கு ஊழி செய்ய நீ வரையா? இப்ப தமிழ்ல வந்துட்டேன். ஆமென். இப்படி சொல்லுங்க, எப்பவுமே ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். கர்த்தருடைய மகிழ்ச்சி. கருத்தை போய் ஆண்டவர் மையப்படுத்துவோமா? நான் கொஞ்சம் அறியா போறேன்னு. 17ஆம் வசனம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள், பப்ளிசிட்டி பண்ணாங்க. இயேசுநாதர் பிறந்தத இன்னைக்கு நாம விளம்பரப்படுத்தணும், உலகத்துக்கு சொல்லணும், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்லணும், இயேசு அறியாதவங்களுக்கு சொல்லணும். ஒரு வசனத்தை வாங்கி கொடு. ஏங்க கேலண்டர் கொடுக்குறீங்க? கவனிக்கிறீங்களா? திரும்ப தூங்குறாங்களே சொல்லக்கூடாது. கவனிங்க, ஏன் கேலண்டர் கொடுத்தோம்? முடிஞ்சு போச்சு. புது கேலண்டர் மாட்டு. எதுக்கு? நாள் பார்த்து, நல்ல நாளா பார்த்து கல்யாணம் வைக்க, வீடு பிரதிஷ்டை பண்ண, ஊருக்கு போக, விசேஷங்கள் வைக்க நாள் பார்க்கறதுக்கு கேலண்டரா ஒரு காலத்தை வந்தது. ஆனா அந்த கேலண்டர் காட்டுறது என்ன? 2024 சொன்னாவே இயேசுநாதர் பிறந்து 2024 வருஷம் ஆச்சியா. அதை சொல்றது கேலண்டர். அதப்போ நீங்க மறைமுகமா இயேசுவை சொன்னீங்க, வெளிப்படையா சொல்லுங்க. கண்டு பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி வெளியே போய் சொல்லணும். கிறிஸ்மஸ் வந்துருச்சுங்க, கேக்கு தரங்கன்னு சும்மா சொல்லோட. கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, தேவனுக்கு மகிமை, பூமியில உனக்கு எனக்கு சமாதானம். இந்த சமாதானத்தை கொடுக்க வந்தார். தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அல்லேலூயா கண்டார்கள், கண்டு அதை பிரசித்தம் பண்ணினார்கள். மற்றவர்கள் தெரியப்படுத்தணும். உங்களோட வீட்டோட இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிஞ்சதுன்னா அது பண்டிகைன்னு அர்த்தமே இல்லை. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும், பிரசித்தம் பண்ணினார்கள், அதை சாட்சியாய் சொன்னார்கள். இப்படி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா, எனக்கு பிரசித்தம் பண்ண தெரியலங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லுங்கள். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கை மாறினது. 20ஆம் வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை துதித்தார்கள். மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்ததை கண்டார்கள், கண்டு தேவதூதனை சொன்ன வார்த்தையை படி நம்பி கர்த்தரை துதித்தார்கள். அன்பான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பது உண்மையானால் நீங்கள் இயேசுவை துதிக்க வேண்டும். ஏன் துதிச்சாங்க தெரியுமா? தேவதூதன் சொன்னது சரிதான். நம்ம வந்து பார்த்துட்டோம், பிள்ளை முன்னணியில் இருக்கு, துணியில தான் சுத்தி வச்சிருக்கிறாங்க, பார்த்தது உண்மை, தேவதூதன் சொன்னது உண்மை. உடனே ஞாபகம் வந்தது, யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, 4 பேர்ல ஒரு நல்ல மனுஷன் என்ன சொல்லிப்பான், நம்ம அந்த பிள்ளை பிறந்த போது தேவதூதர்லாம் சேர்ந்து தேவனை துதிச்சாங்கல்ல, ஏன் நம்மளும் தேவனை துதிப்போமே, நம்மளும் தேவனை துதிப்போமே என்று சொல்லி அவர்கள் கண்ட யாவற்றுக்காக தேவனை துதித்தார்கள். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரையில செய்த நன்மைகளை கண்டீர்கள், இயேசு செய்த அற்புதத்தை கண்டீர்கள், தெய்வீக சுகத்தை கண்டீர்கள், விடுதலை கண்டீர்கள்,
பாவத்திலும் பிசாசு பிடியிலும் எத்தனை அசுத்தமான காரியம் வந்து இயேசு விடுதலை தந்திருக்கிறாரே, அந்த விடுதலைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை துதித்தார்கள். அடுத்த வார்த்தை, கடைசி வார்த்தை, திரும்பி போனார்கள். இப்ப நம்ம அதை செய்ய போறோம். ஜெபம் பண்ண உடனே திரும்பி போனார்கள். அதாவது திரும்பி போனாங்கன்னா எங்கிருந்து வந்தாங்களோ அங்க போனாங்க. ஏதாவது என்ன, தங்களுடைய பணிக்கு போனாங்க. வேத ஆராய்ச்சியில தான் போட்டு தாங்கள் செய்து வந்த வேலைக்கு போய் சேர்ந்தார்கள். அப்படின்னா நாங்க ஒரு வேலை செய்யறோம் சார், செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவற்றின் மத்தியில எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இயேசுநாதரை பார்க்க, ஆராதிக்க. அதே நேரத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு எங்க போக போறீங்க? வீட்டுக்கு போக போறீங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. ஒருவேளை ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு ஹோட்டல்ல புக் பண்ணியிருப்பீங்க, சொந்தக்கார வீட்டுக்கு போலாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. போங்க, வேணான்னு சொல்லல. போனா பார்த்தா எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை சொல்றதா இருந்தா போய் சொல்லுங்க. சொல்லாமல் போனால் அந்த குற்றம் உங்களை சேரும், என்னை சேராது. வந்து கேட்பார்கள் மேய்ப்பர்கள், எங்களுக்கு என்னையா கிடைச்சது? அது ரட்சிப்பு செய்தி தான் கிடைச்சது. ஆனா உங்களுக்கு இதுவரை எவ்வளோ நன்மை பெற்றிருக்கீங்க, எவ்வளவு நன்மை. சில சொல்லுவாங்க செத்து போயிருந்தா புல்லு முளைச்சிருக்கும், மரம் முளைச்சிருக்கும். அதோட என்ன சொல்றேன் போல, நம்ம செத்து போயிருந்தா அங்க எலும்பு கூடு கூட இருந்தா நம்ம மொத்தம் மண்ணா போயிருக்கும். சீக்கிரமா மண்ணாகாத ஒன்று இந்த தொடை எலும்பு. அதை விட சீக்கிரம் மண்ணாகாம இருக்கிறது இந்த மண்டை எலும்பு. அது ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா உள்ள அந்த அந்த CPU பாதுகாக்கணும்ல. ஹார்ட் டிஸ்க் இருக்குது, மதர் போர்டு, மூளை. அந்த மூளையை பாதுகாக்கிறது தான். இல்லை எத்தனை முறை விழுந்தோம் போயிட்டு இருக்கணுமே, காக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய மண்டை ஓடு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறார். அந்த மண்டை ஓடு தான் 25 வருஷம் ஆனாலும் சீக்கிரமா மண்ணாகாது. அதை விட கூட மண்ணாகி போகிற அளவுக்கு நம்ம போயிருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில ஜீவனை கொடுத்திருக்கிறார் சொல்ல முடியுமா? நான் பெற்ற நன்மைகள் அப்படின்னு மட்டும் ஏசிக்கலைங்க. எங்க ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். மனப்படுகை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை பயங்கரமான சூழல் மாத்திருக்கிறாரா? அவ்வளவுதான் முடிந்தது இந்த உலகம். டாக்டர் சொன்னாங்க நோ, செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இது குழந்தையிலே போயிருக்குங்க. சொல்லுவாங்க இது வயிற்றுல இருக்கும் போதே நான் 4 முறை விழுந்தேன், அப்ப புள்ள போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன், அவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்படி எல்லாம் சொல்லி வளர்த்துருப்பீங்களே, எத்தனை பேர் கொடுத்துருக்கிறாரு? சில பிள்ளைங்க புரியாது, பெரிய பிள்ளைங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காரா? நிறைய பேர் நம்ம எழுந்திரிச்சா என்ன நினைப்போன்னு வச்சு உட்காந்துக்கிறீங்க. சின்ன இதுதான் நினைக்கிறீங்க. எத்தனை ஜுரத்துல போயிருக்கணும், கொரோனால போயிருக்கணும், எத்தனை பேர் யூட்ரஸ் பிரச்சனைல போயிருக்கணும், எத்தனை பேர் ஹார்ட் டிசீஸ்ல போயிருக்கணும், கொலஸ்ட்ரால்ல போயிருக்கணும். நமக்கு தெரியல, ஒரு அளவு தாண்டி போச்சு. பிபியில போயிருக்கணும். ஒவ்வொன்றா விளக்கமா சொன்னா எஞ்சிட்டே இருப்பீங்க. அப்புறம் 170 180 பிபி பார்க்கணும். எல்லாம் ஒன்னா எழுந்திருப்பாங்க. மரணத்தை சந்திக்கல, நீங்க மரணத்தை சந்திக்கல. சோத்திரம். நல்லா மற்றவர்களும் சின்ன நல்லா வந்துக்கிறாங்க. நீடூழி வாழ்க்கை சுகமா இருப்பீங்களாக. நான் ஒரு மாத்திரையும் போடுறதில்ல அப்படி சொல்றவங்க மட்டும் உட்காருங்க. மட்டும் ஏசிட்டு ஜெபம் பண்ண போறோம். நான் நிக்கிறேன், நான் போடுறேன். நான் ஒரு மாத்திரையும் போடுறதில்ல, பிபி போடல, கொலஸ்ட்ரால் போடுறதில்ல, எது முதல்ல எதுவுமே போடல, ஆட்டு போடல, எதுவும் போடல. பாருங்க, நாங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய நன்மையை அனுபவிக்கிறோம். கை வைத்தாலே சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நன்மை அனுபவிக்கிறோம். எப்படி? through the disease. வியாதிகள் நடுவே, மரண பள்ளத்தாக்கின் நடுவே பாருங்க எத்தனை வாலிப சிங்களாகிறாங்க. இயேசுவின் நாமத்துல முற்றிலுமாய் மாத்திரை போடுற சூழ்நிலை மாறுவதாக விசுவாச அறிக்கை சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அப்படிதான் வாழ்த்துனேன். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுப்பா, நான் 80 75 தாண்டிட்டேன். கவலைப்படாதீங்க, 100 வயசுக்கு மேல இருப்பீங்க. அவ்வளவு வருஷமா ஆண்டு கூப்பிட்டா போயிட ரெடியாகிறார். ஒரு மூத்த போதகர், பெரிய சபையின் போதகர். ஐயா அப்படிதான் சொல்லாதீங்க, நீங்க 100 வயசுக்கு மேலதான் மறிக்கணும், 110 வயசுல இருக்கணும்,
மோசம் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அது போல இருக்கணும் ஐயா. அப்போ வந்து நான் இருக்கணும்னு சொன்னேன். அதை விட நான் சொன்னேன், என்னுடைய 101வது வயசுல நான் மறிக்கும் போது நீங்க அடக்கம் பண்ணணும். அப்போ நான் 140 வருஷம் பார்க்கணும். சும்மா ஜாலியா பேசணும். ஆண்டவர் உண்மையை சொல்றேன். அல்லேலூயா. இந்த மருந்து மாத்திரை சொல்லுவாங்க, நீ இவ்வளவு மாத்திரை சாப்பிடுறதுனால கிட்னி ஸ்டோன் வரும். அல்லேலூயா. நாங்க ஸ்டோன் மேல தானே இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன ஸ்டோனு? கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். இங்க மெடிக்கல் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டா கல் வரும், நான் ஸ்டோன் ஃபார்ம் ஆகல ராஜா. இவங்க மெடிக்கல் படிச்சிருக்கிறாங்க. ஆமா, நாங்க ஸ்டோன் மேல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கண்மலை, அந்த கண்மலையின் மேல் கட்டினவர்கள் நாங்கள் புத்தி உள்ளவர்கள். எத்தனை மரண பள்ளத்தாக்கில் தூக்கி எடுத்திருக்கிறார், மீண்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்தார்னா அவரை பத்தி பேசுவதற்கு தான். அல்லேலூயா. பிள்ளைங்களை சொல்லும், 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க, 2 சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க, 2 சிறு கைகள் அவர் வேலை செய்ய, 2 சிறு கால்கள் அவர் பாதை நடக்க, ஓர் சின்ன நாவு அவரை துதிக்க, ஓர் சின்ன இருதயம் அவருக்கு கொடுக்க, ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே என்றென்றைக்கும் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். 5, 6, 7 வயசுல நான் கற்றுக்கொண்ட பாட்டு. இதுவரை கிருபை தந்தார். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதை காணும்படி தீவிரமா போனாங்க. கண்டார்கள், மற்றவர்களுக்கு சொல்லவும் தீவிரமாய் போனார்கள். நீங்கள் பெற்ற நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், செழிப்புகள், சமாதானங்கள் பெற்றவர்கள் உண்டா? நிச்சயம் அதை போய் சொல்லுங்க. அதுதான் நீங்க இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதனால் அவருக்கு நீங்கள் கொடுக்கிற நன்றி பலி. எல்லா கண்களும் மூடும். ஒரு நிமிஷம் தீர்மானம் பண்ண போறோம். ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் என்னோடு பேசியிருக்கிறார். தேவதூதன் சொன்ன வார்த்தையின்படி ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் பூமியிலே சமாதானத்தை கொடுக்க வந்தவர். அந்த சமாதானத்தை நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ளவும். மேய்ப்பரை குறித்து பார்க்கப்பட்ட போல இந்த மேய்ப்பர்கள் இயேசுவை காண சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசித்தார்கள். எவ்வளவு வசனம் கேட்டிருக்க, வருஷம் முழுக்க விசுவாசத்துல வளரணும். மற்றும் விசுவாசத்துல வளர்றது இல்லை. வேதம் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்க விசுவாசத்துல இன்னும் பாஸ்டர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்ற நிலைமையை மாத்தி நீங்க போய் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் அளவுக்கு மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா.